போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓ எக்ஸாம் டார்கெட் டீடைல்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்திருந்தோம். அதுல டார்கெட் நம்பர் 31ல இருந்து டார்கெட் நம்பர் 40 வரையும் எனக்கு பிடிஎஃப் கிடைக்கல சார், பிளான் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் யூடியூப்ல கேட்டிருந்தீங்க. நம்ம ஆல்ரெடி இந்த டீடைல்ஸ் எல்லாமே அதிகமான டீம்.com வெப்சைட்லயும் டெலிகிராம்லயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ நிறைய பேர் கேட்டதுனால நான் யூடியூப்லயும் உங்களுக்கு அந்த லிங்க் எல்லாம் எடுத்து அப்டேட் பண்றேன். பிளானையும் இந்த வீடியோ நம்ம பார்த்தரலாம். சரிங்களா? ஒவ்வொரு பிளான்லயும் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதே போல இந்த டார்கெட் நம்பர் 31ல இருந்து 40 வரையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் பிளான் கொடுத்தோம் இல்லையா, அந்த பிளான்ல ஒரு 5 டெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிருக்கோம். 5 டார்கெட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழுக்கு நம்ம டெஸ்ட் அப்டேட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம 11th 12th பிரிச்சிருக்கோம். 11th 2 டெஸ்ட், 12th 2 டெஸ்ட் அந்த மாதிரி அப்டேட் பண்ணிருக்கோம். இது இல்லாம சிறப்பு தமிழ்லயும் 2 டெஸ்ட் அப்டேட் பண்ணிருக்கோம். சோ பிளான்ல என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிளான் செக் பண்ணிடலாம். அதே போல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓ கரண்ட் டெஸ்ட் பேட்ச் வீடியோ கோர்ஸ் அதிகமான டீமோட ஆப்ல இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 2 குரூப் வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் இதுவும் ஆப்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. யூனிட் 8 அதே போல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியோகிராபி புத்தகங்கள், பொதுத்தமிழ் புத்தகங்கள். குரூப் 4க்கு நிறைய பேர் பொதுத்தமிழ் புத்தகம் இப்ப ஆர்டர் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. பொதுத்தமிழ் புத்தகம் இப்ப ஸ்டாக் இருக்கு. சரிங்களா? நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். பொதுத்தமிழை பொறுத்தவரையும் 6 to 8 வரையும் ஒரு புத்தகமாகும், 9 10 ஒரு புத்தகமாகும், 11 12 ஒரு புத்தகமாக இருக்கும். இது இல்லாம நூல் வெளி ஒரு சின்ன புக் இருக்கும். சரிங்களா? சோ நூல் நூலாசி எல்லாமே தொகுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கும். சோ இந்த புத்தகம் படிச்சாவே நீங்க பொதுத்தமிழ்ல கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். இல்ல உங்ககிட்ட புத்தகங்கள் இருக்கு அப்படின்னா 6 to 12 இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் புத்தகத்தை படிங்க, குரூப் 4 பொறுத்தவரையும். சரிங்களா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா பிளான் பிடிஎஃப். சரிங்களா? பிளான்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 31ல இருந்து 40 வரையும் இந்த பிடிஎஃப் அப்டேட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19. சரிங்களா? சோ டார்கெட் நம்பர் 33 வரையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இந்த பிடிஎஃப்கான அதாவது ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே வெப்சைட்லயும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? 11ஆம் வகுப்பு அதே போல புவியியல் பகுதி இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் நான் அப்டேட் பண்ணிருக்கேன். சோ இப்போ நீங்க படிக்க வேண்டியது எக்கனாமிக்ஸ் படிக்கணும். டார்கெட் நம்பர் 34 நீங்க படிக்கணும். சரிங்களா? அடுத்து 35, 36, 40. சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படின்றதும் செக் பண்ணிக்கோங்க. சிறப்பு தமிழ் கடைசி 2 டெஸ்டா உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கேன். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் வகுப்பு நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிள் பிளான் கொடுக்கும்போது ஒரே ஒரு டெஸ்டா கொடுத்திருப்போம். பட் நமக்கு டைம் இருக்கு அப்படின்றனால 11ஆம் வகுப்புல இயல் 4 வரையும் ஒரு டெஸ்ட் ஆகும் முன்னாடியே. சரிங்களா? இயல் 4 வரையும் ஒரு டெஸ்ட் ஆகும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இயல் 5, 6, 7, 8 அது ஒரு டெஸ்ட் ஆகும். 12th இயல் ஃபர்ஸ்ட் 4 வரையும். சரிங்களா? 1, 2, 3, 4 அது வரையும் ஒரு டெஸ்ட் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த 4 இயல்கள் 5, 6, 7, 8. சோ இது மட்டும் பத்தாது உங்களுக்கு. மறுபடியும் நம்ம சிறப்பு தமிழ் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களும் நம்ம படிக்கலாம் அப்படினால உங்களுக்கு சிறப்பு தமிழையும் நான் உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் பண்ணிருக்கேன். சரிங்களா? சோ இது வரையும் முடிச்சினாவே நீங்க பொது தமிழ்ல இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்புலயும் முடிச்சிருவீங்க. பிளஸ் ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டட். 40 டார்கெட் முடிச்சாவே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 40 டார்கெட் நீங்க முடிச்சாவே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இதன் பிறகு வரக்கூடிய டார்கெட் டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவிஷன் 6ல இருந்து 8 வரையும் பொதுத்தமிழ் ரிவிஷன், அதே போல 9, 10 பொதுத்தமிழ் ரிவிஷன், 11, 12 பொதுத்தமிழ் ரிவிஷன், அதே போல ஜிஎஸ் ரிவிஷன், இந்த மாதிரி ரிவிஷன் இனிமே இருக்கக்கூடிய எல்லா டார்கெட்டும் உங்களுக்கு ரிவிஷன் தான் இருக்கும். அடுத்து ஏற்கனவே ஒரு 10 தேர்வுகள். சரிங்களா? டார்கெட் நம்பர் 41 வந்து 50 வரையும் ரிவிஷன் தான் இருக்கும். கடைசி 5 ஃபுல் மாடல் டெஸ்டும் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல அப்டேட் பண்ணிடுவோம். இது பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் அப்டேட் பண்ணுவோம். இப்ப நியூவா ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதே போல தான் உங்களுக்கு தேர்வுகள் நடைபெறும். சரிங்களா? சோ ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே வெப்சைட்ல கொடுத்துருக்கோம். வெப்சைட்கான லிங்க் இந்த வீடியோ கீழே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? சோ ஒவ்வொரு டார்கெட்டும் நீங்க டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்கும் கொடுத்துறேன். சரிங்களா? ஸ்டடி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டார்கெட் பிடிஎஃப் எல்லாமே வெப்சைட்ல அப்டேட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல இது வரையும் நிறைய பேர் ஜாயின் பண்ணாம இருக்கீங்க, மறக்காம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்சும் இப்ப நியூ பேட்ச் அப்டேட் பண்ணிருக்கோம். சோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது தமிழ் மீடியம்கான டெஸ்ட் பேட்ச். சரிங்களா? டெலிகிராம்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆர்ட். நன்றி, வணக்கம்.